வெல்கம் டு பெஸ்ட் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம அருமையான ஆட்டு எலும்பு ரசம் செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியாவை போட்டு நம்ம வறுக்கலாம். வறுக்கும்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறோம். அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வத்தல் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. லேசாக நம்ம ஹீட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்து நம்ம மொத்தமாக வறுத்துக்கலாம். நம்ம வறுத்து இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றி இதை நல்லா பவுடர் போல் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஆட்டு எலும்பு ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் அதில் நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிற ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு மராத்தி மொக்கு, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம இன்றைக்கி நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறோம். இதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம மெதுவாக வதக்கலாம். ஃப்ளேமை இப்போது நம்ம மீடியமாக வச்சு நல்லா வதக்குவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளியை நம்ம நல்லா வதக்குவோம். ஒரு நல்லா 2 மினிட்ஸ் நல்லா தக்காளியை நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்குனா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மசிஞ்சிட்டு இந்த சமயத்தில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா நம்ம வதக்குவோம். பாருங்கள், அதை வதக்கும் போதே நம்மளுக்கு நல்லா மணம் வருது. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா வதக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம். இது கூட ஒரு 2 கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்குறோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்குறோம். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விடுவோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு இதை நல்லா வேக விடலாம். ஃப்ளேமை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், மசாலா நல்லா காய்கறியோடு நல்லா சேர்த்துருக்கு. இந்த மாதிரி வந்ததும் இது கூட நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிற 3/4 கிலோ நெஞ்செலும்பு சேர்த்துக்கலாம். நெஞ்செலும்பு சேர்க்குறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை நல்லா நம்ம கிண்டி விடலாம். ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டதும் இது கூட நம்ம இன்றைக்கி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா எலும்போடு சேர்கிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், மசாலா நல்லா மட்டனோட சேர்ந்துட்டு இது கூடவே நம்ம இன்றைக்கி அரைச்சி வச்சுருக்கிற 2 சில் தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்குறதுனால நம்மளுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விடலாம். தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 2 சில் தேங்காய் போதும். நல்லா சேர்த்து நம்ம ஒரு டைம் நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டு ஒரு டைம் நல்லா கொதிக்க விடலாம். நம்ம இப்போது ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுக்கலாம். வச்சு நம்ம நல்லா இதை ஒரு டைம் கொதிக்க விடுவோம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்ததும் அதனுடைய கலர் நம்மளுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இப்போது இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதி வந்ததும் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்ததும் குக்கரை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 6 to 7 விசில் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம்.
நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், நம்மளுக்கு சுவையான ஆட்டு எலும்பு ரசம் ரெடி ஆகிட்டு, அதில் மல்லி இலை போட்டு நம்ம ஒரு டைம் நல்லா கிண்டி விடலாம். இப்போ நம்மளுக்கு ஆட்டு எலும்பு ரசம் ரெடி ஆகிட்டு, நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.